என்ன கொள்ளுவே வந்திருக்கிறார். கண்ணல்லோட கூத்தாட வந்துவேன் பழைய பகையை அடைத்து எப்படி என்னடா அந்த பட்டாம்பூச்சி போட்டு வந்துட்டு கண்ணா என்னோட பண்றேன் கூத்து நல்லா இருக்குதுன்னு விட்டுருன்னு என்ன பழைய பகையெல்லாம் பழைய பகையெல்லாம் இன்று தைக்கணும். பழைய பகை என்றால் என்ன பகை? கூத்து நல்லா இருக்குதா? கூத்து நல்லா கூத்து கூத்து நல்லா இருக்கு. அடுத்து வெத்தல் பாக்க உனக்கு தானே அவங்க சொல்லி போடுவாங்க. நான் சொல்றேன்ல நான் பழைய பகை என்றால் என்ன? என்னடா பகை உனக்கு எனக்கும் பழைய பகை என்றால் என்ன தெரியலையா? தெரியல. பகையை செய்தாயே இருங்க. பழைய பகை என்றால் செய்து உனக்கு தெரியாதா? தெரியலடா. செய்த பகை தெரியல பாரு. புண்டை மூட நீ பிள்ளை பெத்து என் தாயுடைய கருவறை இருக்கும் போதே பிரசவம் பார்க்க வந்தீல உங்க அம்மா அங்க இருக்கிற கேள்றேன். என்ன கேட்ட அம்மா பத்தி சொல்லிக்கிறேன். கண்மரை கத்தி கொண்டு வந்து என் கருவை என் கலசம் இருக்கிறது கண்மரை கத்தி கொண்டு வந்தீல கத்தி நானா என் கொள்வதற்கு கொண்டு வந்தீல கண்ணா அதே உனக்கு எது நல்லா இருக்குதா இல்லையா? அந்த பட்டாம்பூச்சி போட்டுட்டு வந்துடுறது அதுக்கே சம்பளம் அதுக்கே Thank you.
இந்த கூத்து என்ன சமாச்சாரம்? இந்த கூத்து எப்படி போயிட்டு இந்த கூத்து என்ன சமாச்சாரம்? கதை நெருப்பு மாதிரி போயிட்டு கடைசி கதான் அங்கே நாய் உனக்கு அவன் சொல்லி எப்படி வருது? எப்படி எங்க வா கேமரா பார்த்து குழு குழு வருதா? பாருங்க கீழே சோட்டு கூத்துவாங்க சொன்னியா? இதுதான் கூட்டியா? கொடுத்து கொடுத்துருவாங்களா? சும்மா சும்மா அக்கௌண்ட் பையன் இங்க பாரு, மகளிர் கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தரலா பொம்பளை கிடையாது. பெண்களை போல அதாவது சேலை அணிந்திருக்கிற உன் சேலையை உருவி பார்த்தால் நீ கண்ணனா? நீ கண்ணன். பெண்களை போல சேலையை அணிந்து கொண்டிருக்கிறாய். உன் சேலையை அவுத்து பார்த்தால் கண்ணனா? அவரா அவரா என்னடா அப்படி குட்டமா வரவில்லை. பெண்கள் அனைத்து பெண்களுமே சீலை கட்டுவார். சீலை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கட்டுவாங்க? என்ன பாவாடை? அப்ப பாவாடை யாரு? உங்க ஒப்பனம் வந்து பாப்பா கண்ணனா? கண்ணனா யாரு? அம்மாடா. அம்மாவா? என்னை கொல்ல வந்த மறுமுறை உங்க அப்பா முடிக்கிற நம்மளுக்கு என்ன ஒரு ஆச்சரியம். கண்ணனாக இருந்தால் அடித்ததுக்கு ஓடி இருப்பான். யாரோ ஒரு பெண்மணி மகனே மகனே என்று மகனே அரவா எதிர்கொண்டு வருகிறாள். இது போல எத்தனையோ தாய்மார்கள் என்னை மகனே மகனே என்று என்னை தேடி வந்திருக்கிறார். அவர்கள் அனைவரும் பஸ்மமாய்தான் போயிருக்கிறாங்க. இந்த பெண்மணி எவ்வளவு அடித்தாலும் என்னை எதிர்கொண்டு வருகிறது. எதிர்கொண்டு வருவதை நாம பார்க்கலாம். மகனே
மகனே அருமான என்று ஒரு குரல். கண்ணனாக இருந்திருந்தா நான் 1000 காத வழி போயிருப்பேன். என்னை பெற்ற தாய்டா. என் தாயா? ஏய் என் தாய் என்று சொல்கிறாய். சரி, நீ என்னை பெற்ற என் தாயா? ஆமாப்பா, என் தாய் நீயா? உன்னுடைய தாய் தாடா நான் மகனே. அரவா நீ மாதா என்று சொன்னால மாறாத பகுதியா தாயே, மாதா என்று சொல்லுகிறாய், எனக்கு மாறால பால் கொடுத்தியா? இல்ல. தாய் என்று சொல்லுகிறாய், இந்த தருணையில நீ என்ன வளர்த்தினாயா? மகனே மகனே என்று மூச்சுக்கு முன்னொரு தடவை என்னை மகன் என்று கூப்பிடுகிறாய். எனக்கு பால் கொடுத்து வளர்த்தினாயா? தங்கத்தால தட்டி வச்சு இந்த தண்ணீர் வளர்த்தினியா? வெள்ளையால தகுதி அடிச்சு இந்த வீதியில என்னை விளையாடி விட்டியா? நான் எப்படி நம்புவது? உனக்கு தாயாக இருந்தாலும் இந்த பாவி தண்டாளி தாய்ப்பால் கொடுக்காத பாவியானே அம்மா. நான் பிறந்த நாள் முதலாக சின்ன நாள் வரை தாய்ப்பால் அருந்தாமல் காலத்திலே நான் விலங்குகள் பால் அறிந்தவன். நீ என் தாய் இல்ல, தாய் என்று சொல்கிறாயே, தாய் என்றால் நான் எப்படி நம்புவது? மகனே, என்ன எவ்வளவு முறை நீ என்ன அடித்தாலும் உனக்கு நான் தாய் 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 மட்டும்தான். என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீ என் தாயாக இருந்தால் 7 திரைக்கு அப்பால் நின்று உன் கொங்கையில் பால் சுரக்க வேணும். அந்த பாலாபடுது என் மூஞ்சிலே பட்டால் நீ என் தாய் என்று ஏத்துக்குவேன். இல்லாவிட்டால் 8 நொடிக்கும் கொட்டை தினைக்கு அதுல விதா சொற்க பத்தி பாதாள சேர்த்து விடுவேன். மகனே, உன்னை நீ பிறந்து 16 வருடங்கள் ஆகிறது. இதற்கு மேல் எனக்கு எப்படி பால் சுரக்கும்? கடைசி முறையா சொல்கிறேன், 7 திரைக்கு அப்பால் நின்று உன் கொங்கை சுரந்து என் மூஞ்சிலே உன் பால் அடித்தால் நீ என் தாய் என்று ஏத்துக்குவேன். நான் உன்னுடைய மகன் என்று வருவேன். இல்லாவிட்டால் அதுல விதா சொற்க பத்தி பாதாள சேர்த்து விடுவேன். கவனமாக ஏத்துக்கா. அண்ணா மாயவா, நீ என்ன தாய் என்று என்னுடைய தாய் என்று நம்புவதாக இருந்தால் உன் கொங்கை திறந்து என் முகத்தின் மீது பால் தெறிக்க வேணும்னு சொல்றான். என்ன பண்றது? நான் இருக்க என்ன கவலை? இப்பொழுது உன் மகன் சொன்னபடி 7 திரைக்கு அப்பால் நீ, 7 திரைக்கு இந்த பக்கம் அவன், இருவரும் இருக்கும் பொழுது உன்னுடைய கொங்கை சிறந்து மாறுபாடானது உன் முகத்திலே அடித்தால் நான் என்று ஒத்துக்கொள்வான். நான் பார்த்துக்கிறேன். கொங்கை திறக்க வேணும் கோபால கண்ணா, கோபால கண்ணா.